புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பெற உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனர். கவிஞர் நேரு வாணிதாசன் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்ஜே சரவணகுமார், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஜூலை 23ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணியிலிருந்து பகல் 1 மணி வரை வில்லியனூர், மூர்த்தி நகர், சிவகணபதி நகர், ஆரியபாளையம், பாரதி நகர், கண்ணகி நகர், கோட்டைமேடு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. ஒசுடேரி முதல் பொறையூர் வரை புதிய 14 மின் கம்பம் மற்றும் 120 வாட்ஸ் மின் விளக்கு அமைத்து 50 ஆண்டுகள் கோரிக்கையினை நிறைவேற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார். இந்த சாலைக்கு மின் வசதி செய்கின்ற தற்போது மின்துறையானது நமது நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று நீங்கள் எல்லாரும் இரவு பகல் பாராது கம்பிகள்லாம் தவம் மாதிரி கடந்த 3 ஆண்டுகளாக கடுமையாக உழைச்சிருப்பதாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் செலவில் இந்த மின் இணைப்புகள் புதுசாக போடப்பட்டுள்ளது. அதற்காக காலங்காலமா எங்க ஊருக்கு வந்து போக்குவரத்து வசதி, அதாவது இந்த வழியே வந்து இல்லாம இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருட்டுல தான் போயின்னு வந்துடும், பூச்சி போட்டு அதே மாதிரி நிறைய வழிப்பறி அது மாதிரி நடந்திருக்கு. இந்த பயத்தினால இப்ப வந்து இத்தனை வருஷ காலமா வந்து இந்த லைட் வசதி செஞ்சு கொடுத்த நம்ம சாருக்கு ரொம்ப நன்றி. அரியங்குப்பம் பிரீமியர் லீக் 2025 சீசன் 1 பிரம்மாண்டமாக வீராம்பட்டினம் அவைஸ் கிரிக்கெட் மைதானத்தில் கடந்த 4ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை மொத்தம் 10 நாட்கள் நடைபெற்றது. புதுச்சேரியில் முதல் முறையாக நடைபெற்ற பிரீமியர் லீக் தமிழ் வேந்தன் வாரியர்ஸ் அணி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. டோர்னமெண்ட் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஒரு சிறப்பு நினைவு பரிசு சீக்கிரம் வாங்க. ரொம்ப நன்றிப்பா. நினைவு பரிசு சட்டமன்ற உறுப்பினர்